போ பாத்து போ நீ பாத்ரூம் வந்து நீ கிரிக்கிற போட்டு அடிக்கிற அறிவே அவனுக்கு வீட்ல அசிங்க பண்ணிடுற கால் ரொம்ப எதுக்கு இங்க தூக்கி வைக்கணும் காலை கக்கஸ் உட்கார்ந்து வலிக்குது கக்கஸ் மேல போய் உட்காரு அப்படி உட்கார்ந்து வலிக்குது கீழ உட்காரு அசிங்க பண்ணிட்டு இருக்காங்க வெளிய போ சி ஒரு ஈவியர் இருக்க கூடாதா ஈவி இருக்கல மாத்திரை வாங்கிட்டு வாங்க சித்த ஏன் இப்படி பண்ற மாத்திரை வாங்கி கொடு போ ஏய் இப்பதானே போயிட்டு வந்த வெளிய மறுபடியும் நீ போ சொல்ற நீ போ போடி முடியலடி இங்க செத்த போடி இங்க ரொம்ப அவுத்தாளையா இரு அப்படியே ஆர்டர் போடு ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பயங்கரமான பங்கமான ஒரு ப்ராங்க் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எல்லாருமே வந்து இந்த vlog ஃபுல்லாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து பயங்கரமான ஃபன் இருக்க போது. நிறைய யோசித்து சில விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி மைண்டில் வச்சுருக்கேன். அது எல்லாமே அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுற மட்டும்தான் இருக்குது இனிமேல். ஸோ என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு லூஸ் மோஷன் போகிற மாதிரி. ஸோ எனக்கு வந்து லூஸ் மோஷன் போகிற மாதிரி ப்ராங்க் பண்ண போகிறேன் திவ்யாவை. ஸோ இந்த ப்ராங்க் வந்து நிஜமாகவே ரொம்ப காமெடியாக போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கால் மீ லைன் கிங் அண்ட் இன்னொரு ஐடி வந்து வேர்ல்டு வின் கப்பல்னு சொல்லிட்டு இந்த 2 ஐடியுமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு சேனல் யூடியூப் சேனல் இருக்குது வேர்ல்டு வின் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு லூஸ் மோஷன் ப்ராங்க் தான் இந்த பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து திவ்யா எப்பவும் போல் கீழ் வீட்டில் மொக்க போட்டுட்ருக்கா. நம்ம அதுக்கு முன்னாடி கேமராலாம் செட் பண்ணி கோவித் ஃப்ளோ தான் வாயில் வரதெல்லாம் அடிச்சு விடுவேன், கண்டுக்காதீங்க. இதெல்லாம் வந்து நான் பிஃபோராக சொல்ல முடியாது, ஏன்னா ஆன் ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ண போகிறேன். எப்பயுமே அதுதான் பண்ணுறேன். அது என்னமோ தெரில, இந்த பிளான் பண்ணி பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, தெரியாது. டக்குன்னு ஏதாவது தோணும், அதை அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். ஸோ வந்து போயிடலாமா, கேமராலாம் செட் பண்ணிடலாம் திவ்யா வர்றதுக்குள்ளே, இல்லைன்னா அப்புறம் மாட்டிக்குவோம். ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்சு செம ஃபேமிலியாக போவோம். vlog ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து கேமராலாம் செட் பண்ணிட்டோம். மைக்கு 2 மைக்கு நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். போன வாட்டி தான் இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? லுங்கி டான்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வேறு லுங்கி கட்டி. செட் பண்ணிட்டோம். இந்த லுங்கி எதுக்குன்னு தானே பார்க்குறீங்க? அப்போ தான் இந்த கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அவள் எப்படியா இருந்தாலும் முக்கை போட்டு லேட்டாக வருவா, அன்றைக்கி வந்த கதை மாதிரி தான். லுங்கி டான்ஸ். ஓகே ப்ராக்டிஸ் எப்படி எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். இதுக்குள்ளேயே உட்கார வைக்கணும், அவளை அந்த சைடு போக விடக்கூடாது. இங்கே ஓகே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் காய்ஸ், இருங்க. ஓகே கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கேமராலாம் செட் பண்ணிட்டோம், மைக்கை கரெக்டாக செட் பண்ணிடலாம். ஆக்சுவலி என் வாய்ஸே இப்படி தான், நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுவேன். திவ்யா தான் அவள் நார்மலாகவே கத்தி தான் பேசுவாள். இதுக்கு முன்னாடி விளாகில் வந்து யாரோ சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து திவ்யாவை ப்ராங்க் பண்ணுறீங்க, ஆனால் திவ்யாவுக்கு சவுண்ட் நிறையா கேட்குது, உங்கள் சவுண்ட் வந்து கம்மியாக கேட்குதுன்னு சொல்லிட்டு. நான் நார்மலாகவே இந்த ஹாஷாக பேசுறதுக்கு சவுண்டாக பேசுகிறேன் பிடிக்காது. ஸோ நான் நார்மலாகவே இப்படி தான் பேசுவேன். ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்னாக்கா அன்றைக்கி வேணால் கத்தி பேசுவேன். நான் நார்மலாகவே இதுதான் என்னோடய வாய்ஸ். ஓகே நம்ம கேமராலாம் செட் பண்ணிட்டோம். இப்போ மைக் எங்கே செட் பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு அவள் இங்கே தான் உட்காருவா. ஸோ இங்கே இருக்கட்டும். இன்னொரு மைக்கு எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே. அப்போ இந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பேன்.
ஓகே, நெக்ஸ்ட் செட்லாம் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு அவள் இங்கிட்டு தான் உட்காருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லுங்கி டான்ஸ் லியா 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 லியா. லுங்கி எதுக்கு கட்டுன்னு கேட்பாளோ? ஐயோ, தண்ணியெல்லாம் தெளிச்சுக்குவோம். இது தண்ணி Let's go. என்னடா என்ன தண்ணி ஊத்தி வச்சிருக்க டைல்ஸ்ல? தண்ணி ஊத்துறடி மூஞ்சிக்கு. மூஞ்சி எங்க கழுவுவாங்க? இங்கேயா கழுவுவாங்க? அறிவு கட்டம் தான் தலே. மூஞ்சி கழுவுற இடத்த பாரு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி. கேன கேன எல்லா லைட்டும் எரியுது வீட்டுக்குள்ள. மனுஷன் நீ மட்டும் தானே இருக்க. எதுக்கு இப்படி ஷோனாங்கமா நான் இருக்கிற? எக்ஸ்கியூஸ் மீ மகன் ராஜ். ஒன்றும் இல்லை. என்ன ஷோனாங்கமா நடந்துருக்கீங்க? அதனாலயா? சரி, ஓகே. ஏ எருமை, என்ன என்ன சண்டவா? பாத்ரூம் வருதுன்னா சீக்கிரம் போகணும். அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்களா யாராவது? அறிவாளி. ஏ மெண்டல், அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. ஏய் கருவ முடிச்ச கடுத. உட்காரும் போது எடுக்கதா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். வர்றதை அடக்கியா வைக்க முடியும்? அடக்கி வைக்க சொல்ல உன்னை. எது உட்காரும் போதா பண்ணுவ? பாத்ரூம் போடா. உட்காரும் போது தான் பண்ணக்கூடாது. இரு இரு இரு. அம்மா ஏய் என்னடா அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? வயிறு எதுவும் சரியில்லையாடா? ஐயோ ஆண்டவா, டென்ஷன் பண்றானே நீ. பாட்டுக்கு கீழே விட்டு ஆண்டி கிட்ட போய் பேச போயிட்டேன். அது வாட்டுக்கு போகுது. அது வாட்டுக்கிட்டு போனா பாத்ரூம் போகணும். வீடே நாத்து அடிக்கிற சாவியும் ஏதோ மாடே வயித்தால போகுதா? அது பாட்டுக்கு தெறிக்கி பேரி புடுங்குதா? இங்க தெறிக்க விடாத. கரும்பு பிடிச்ச கழுத்த போ. பாத்ரூம் இல்ல சை. லியா உங்க அப்படி அடிச்சு விடுவாளியா? அம்மா தயவு. ஏய் கரெக்ட் வருதுடா எனக்கு ஒரு சவுண்ட். ஐயோ சொல்லு. என்னத்த சாப்பிட்டு நான் எதுவுமே திங்கல. சரியா? அது வாட்டுக்கு இங்கே வாட்டுக்கு செதறி அடிச்சு அது வாட்டுக்கு போகுது. முடியல. எனக்கு தெரிஞ்சு நீ கொடுத்த குழம்பாதான் இருக்கும். நான் கொடுத்த குழம்பு? ஏண்டா என் மூஞ்சிக்கு நான் சனியான மட்டும் பண்ணுறேன்.
போன இந்த பையன் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே பாத்ரூம்ல போடா கேன கேன பைல் சட்டை கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கோம். ஐயோ ஆண்டவா ஏன் தண்ணி திறந்து விடு. என்ன ஓகேவா? என்னடா ஏய் என்ன சப்பா முடிஞ்சா கரும முடிச்சு கந்து சி இருடி கை தாங்களா போடி கை தாங்களா கூட்டிட்டு போ. கை தாங்க எங்க கூட்டிட்டு போறே? ஐயோ புள்ள வச்சுக்கறாங்கடா. சி கரும் சி அது இயற்கை இல்லையா? அத போய் ஐயோ இது கரும் பாருங்க. சாயா இருக்குதே சாயா இருக்கு. நீ எப்படி தான் நடக்கற? இந்த விவேக் ஐயா இந்த விவேக் ஒரு படத்துல நம்ம பாத்திருக்கியா? அப்பா இப்படி விளையாடுற பாரு இங்க போய் பாருடா. விவேக் ஒரு படத்துல நடப்பானே தீ புண்ணே. இதிரி உட்கார்ந்துற ஏமா ஏய் நீ உட்கார்ன்ற பேர்ல மறுபடியும் போடு. ஏந்திரடா இந்த கரும பத்தி மாத்திட்டத. ஐயோ சி 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 சை அப்பா ஏம்மா 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 சீ உன் பக்கத்துலயே வரக்கூடாது போல. ஐயா அப்படி நடக்கிற நீ வர்றதுக்கு முன்னாடி நான் 4 வாட்டி போயிட்டேன். 4 வாட்டி போதுமா? இப்படியே போனா இழைச்சிருவேன் நான் இருக்கு. கண்டிப்பா இழைச்சிருவா. வயிறுலாம் உள்ள இறங்கிடும். போயிட்டு மறுபடியும் போயிட்டு நீல ஒரு பொண்டாட்டியா? ஏன் இப்படி? நல்லா இருக்கு ஜாலியா. ஆனா என்ன கொஞ்சம் நாக்குதான் இருக்கு. சரி ஏய் பிரட்டுறா கருமுடிச்ச கழுதை நாத்த கெட்டத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஐயோ முடியல கடுப்பு. ஐயோ 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 வைத்தல நானா முண்டே பண்ட. வைத்தல மாத்திரம் போய் சீரகத்தை இது பண்ணி குடி தண்ணிய. என்னடா குடி நானா குடிச்சுக்கவா? எப்படி மூஞ்சிலே உரத்து விட்டா அங்க பாரு. ஐயோ என்னத்த தின்னா இவன்? அப்படியே நான் குடிக்கலையே. இவ்வளவு லூஸ் மோசல் போற அளவுக்கு என்னைய விட்டு ஏதோ தின்னுக்கதானே நீ லூஸ் மோசல் போற அளவுக்கு என்னைய விட்டு ஏதோ தின்னுக்கிறடி. அதான் உனக்கு லூஸ் மோசல் போகுது. ஐயோ எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அடிக்காத முடியல இங்கதான் அடிக்கும் முடியல. கிட்ட வராத நாப்ப அடிக்குது உன் மேல. ஏப்பா எனக்கு வகுத்தால போறது உனக்கு காமெடியா இருக்கா? எஸ் ஆஃப் கோர்ஸ். சீரியஸாவே இருக்க மாட்டியா? ஏன் சீரியஸா என்ன பண்ணோம்? ஐயோ முடியலடி. என்னாச்சு மாமா? சீரியஸா கேட்போம். அப்பா லியோ அப்பா ஏமா ஏய் தண்ணி குடிக்கிறியா? வேணாம் தண்ணியெல்லாம் கொண்டு வர வேண்டாம். சரி தண்ணியாவது போய் குடி. என் பக்கத்துல இரு போதும். உன் பக்கத்துல இருந்தா எப்படி நீ போறது மண்ணம் ஸ்மெல் பண்ணியோ. அப்பா நானே போறா அங்க ஏசிக்கு சிவை இந்த பிள்ளை காப்பாற்றோங்க. ஏப்பா ஏமா ஐயோ காயட்டா பாரியட்ட முப்பத்த செல்லத்தை காப்பாத்தடா. இங்கே உட்கார்ந்து. ஏய் இதென்ன கக்கு சவி. ஐயோ நடு ஆல்ரெடி. ஐயோ கரும போய் தொலைச்சிடாத. இதுல வந்துட்டா அங்கே லூஸ் மோஷன் ஆச்சுனா வந்துட்டா. அப்படி உட்கார கூடாதுடா. போய் பாத்ரூம்ல உட்காரு. இப்படி போங்க. இப்படி ஐயோ பாத்ரூம்ல போடா. பாத்ரூம்ல போடா. உண்டியே மாதிரி போய் போ.
பாத்துட்டு போ பாத்துட்டு போ பாத்ரூம் நீ இருக்கிற போட்டு அடிக்கிற அறிவே அவனுக்கு வீட்டுல அசிங்கம் குண்டிலுக்கு வரைப்படானே இப்போ நீங்க உட்காந்தீங்க நடால உட்காந்து அசிங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க வெளில போ சி ஒரு ஈவி இருக்க கூடாதா ஈவி இருக்கல கிடையாதே வெளில போடா பவுத்தால போயிட்டு இருக்குங்கிற உனக்கு என்ன பவுத்தாலையா போகுது மாவு இங்க தானே இருக்கு ஐயோ ஜெய் நட நல்ல நட ஏய் சிச்சின் இருக்கான்னு பாக்காத வீட்டுல அசிங்கம் பண்ணா அவங்க செம்மடி அடிப்போம் உன்னை இப்போ சொல்லிட்டேன் மாத்திரை வாங்கிட்டு வாங்க சித்த ஏன் இப்படி பண்ற மாத்திரை வாங்கி கொடு ஏய் இப்பதான் நான் போயிட்டு வந்தேன் வெளில மறுபடியும் நீ போ சொல்றேன் நீ போ போடி முடியலடி செத்த போடி முடியாது ரொம்ப அவுத்தாளையா இரு அப்புறம் ஆர்டர் போறேன் இந்த மாதிரி பண்ணா உன்னை குண்டில வரைக்காம பின்னா வர்றது என்ன கல்லு வச்சு அடக்கி போயேன்டா போல அங்கிட்ட போல என்கிட்ட எதுக்கு ஏன் பக்கத்துல வந்து நீ பண்ணிட்டு இருக்கு ஏசல கிளம்பிட்டு இருக்க வா லூஸ் மோஷன் பாக்குறேன் நான் உன்னால நாங்க உள்ளியானங்க எப்படி இருக்கோம் அங்க பாரு அப்பா அம்மா டென்ஷன் ஆகுது நீங்க ஏன் எரமுடிச்சு கழுத போடா இப்போ காலத்துக்கு தூக்குத காலப்பிடித நீ காலப்பிடி இப்போ அப்படியே யார ப்ளீஸ் தியா முடியல தியா காலப்பிடி காலப்பிடி காலத்துக்கு எனக்கு பிடிக்கணும் இப்படி பிடிக்கவா காலப்பிடி தியா ப்ளீஸ் தியா சீ கர்மா காலப்பிடி தியா புடிதி அந்த காலை மட்டும் புடி ஏன்டா பண்ற எரிச்சலாங்க இப்ப நான் புடிக்கும்போது ஏதாவது பண்ணனும் வெச்சுக்கோயா அப்படியே வெச்சுறோம் நானே இதுங்க கால் ரொம்ப எதுக்கு இங்க தூக்கி வைக்கணும் காலை கக்குஸ் உட்கார்ந்து வலிக்குது கக்குஸ்ல போய் உட்காரு அப்படி உட்கார்றது வலிக்குது கீழ உட்காரு இங்க போடு சுப்பு பெட்டு மேல உட்காரு கீழ உட்காரு உட்கார்ல நீ காலை தூக்கி வைடி எதுக்குடா காலை தூக்கி வைக்கணும் தூக்குது முடியலடி புரிஞ்சுக்கோ இதுக்குதான் மாத்திரை வாங்கிட்டு மயில் வாங்கிட்டேன் புருஷன் அறிவே இல்லையா அவனுக்கு கருமம் சரி வீட்டுக்குள்ள போய் வச்சுக்கிறா எதுக்குள்ள இப்ப வெளில வந்த நீ உன்னை வெளில வரக்கூடாதுன்னு சொன்னேன் அங்கே நில்லு அங்கே நில்லு பெட்டு என் பக்கம் வராது நான் போயிட்டு அப்படி பவுத்தல இருக்காது அதெல்லாம் வயித்தாலே போதா எனக்கு வவுத்தால உனக்கு வயித்தால போதா இல்ல உனக்கு வவுத்தாலே போவாதா எனக்கு வவுத்தால போச்சுன்னா இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க வவுத்தால போகுதுன்னு இவன் மாத்திரை கேட்டா இதுக்குள்ள வந்து விட அசிங்கமா கேப்ப ஏதாவது முன்னாடி மட்டும் வந்து விட்டுக்கிட்டு இருக்க கட்டாட்ட வச்சிருக்காது அவ்வளவுதான் மரியாதை உனக்கு ஏன் அங்க போய் விட மாட்டியா வெளில போய் வரது தெருதுல வெளில போக மாட்டியா போலாங்கிட்டு மனுஷன் போற இதுக்கு தான் சொன்னேன் அடிக்காத அடிச்சிராத உள்ள போயிரு நீ உள்ள குத்தம் வெளில நான் போய் எதுங்க எங்க நான் போ உள்ள ஏறிச்சு இப்ப எனக்கு உள்ள வந்தது உள்ள லைட்டா வாந்தி வருது லியோ அப்பன்ட்டு சொல்லி வச்சிருலியோ மாத்திரை வாங்கி தர மாட்டாடா நீ வெளில போக மாட்டே நான் வெளில போறேன் ஏய் இல்ல சப்புட அடிச்சு போறேன் நான் எங்கனா திரி இங்க திரி இங்க விட்டு திரி போ
கூட பிரச்சனை இல்லை. எப்பா எம்மா எம்மம்மா எம்மா திவ்யா 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 என்ன என்ன மயக்கமா வருது. உட்காரு கருமா உட்காரு முதல்ல. உட்காருடா அம்மா. அப்பா ஐயோ முடியலடி. யாத்தாடி எம்மாடி ஆத்தாடி. ஏ முடியல. இல்லை ஐயோ செத்து வீர போலக்குடி. என்னால் முடியல. இதோட 10 வாட்டி போயிட்டேன்டி. ஏக்கோ ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போடி. ஐயா ஆஸ்பத்திரி கூட்டு போடி. நாளை போவா ஆஸ்பத்திரி போட்டி. ஆஸ்பத்திரி கூட்டு போடி. ஐயோ செத்துருவ போலடி. ஏடி கூட்டு போடி. ஏப்பா ஹாஸ்பிடல் கூட்டி போறவா. தண்ணி குடிக்கிறியா? தண்ணி எடுத்துட்டு வரவா? அது பாட்டுக்கு வருதுடி. அது பாட்டுக்கு வருதுடி. என்னை கேட்காம அது பாட்டுக்கு வருது. வயிறு கலக்குதுடி. அம்மா எம்மா காப்பாத்துரு என்னைய. ஆஸ்பத்திரி போமா இரு அம்மா. ஐயோ ஆஸ்பத்திரி கூட்டு போமா போமா ஆஸ்பத்திரி விட்டு தாழ போட்டு. முடியலடி முடியலடி முடியலடி. நான் மயக்கம் வருது. மயக்கமா வருதுடி. எப்போ ஹாஸ்பிடல் வானாலும் வர மாட்டேன். இங்கே திரிற வீட்டை நான் அடிக்கிறேன். வீட்டு சாவி எடுத்துட்டு வாடி. இன்ன அவனை வீட்டு சாவி எடுத்துட்டு வா. போ போ சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்படி போகுது. அது பாட்டுக்கு போகுது. அம்மா தூக்குடி 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 வாடி 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 தூக்கு. இப்ப நான் தூக்கும் போது உனக்கு வரும். இல்லடி இல்லடி வராதுடி. இந்த வாட்டி வராது. அம்மா இந்த வாட்டி வராது. இந்த வாட்டி என்னாச்சு வாந்தி வருதா? இப்படி வீரையே நாள் வச்சா எனக்கு வீட்டுக்குள்ளேயே விட்டுக்கிட்டே இருக்கிய. வருதுன்னா பாத்ரூம் கூட நான் வெளில போயாவது விடணும். என்னால தாங்க முடியல. நீ எப்படி ஒரு டீசன்ஸ் கூட இல்ல உனக்கெல்லாம். சீ ஒரு லூஸ் மோஷன்ல உன்னால தாங்க முடியல. நீ எல்லாம் என்ன மயிறு வாழ்க்கை நடத்துறீங்க? ஏய் ஹாஸ்பிடல் வரியா இல்லையா? இல்ல இப்படியே உட்காந்துருக்கேன். நான் வெளில போய் உட்காந்துக்கிறேன். நீ இங்கே எடுத்து பாத்தியா? யாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். வண்டி எடு போ. வண்டி எடு வண்டி எடு. ஏமா அப்பா நான் என்ன சொல்றேன், நீ இப்படியே விட்டுக்கிட்டே இரு. ஹாஸ்பிடல் தான் ஒரு மயிறு தேவையில்ல. சுத்து முன்னே இங்கே உட்காந்துருக்கேன். எதுக்கு உட்கார்றப்ப விடுறதுக்கா? உட்காரு. கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. உட்கார்ற சத்த எரிச்சல் இருட்டுது. உட்காரு ஒரு நிமிஷம். நான் ஏன் உட்காரணும்? நீ உட்கார்ந்து விட்டுக்கிட்டே போற. வீடே நாறு கருமம். உட்காரு உட்காரு உட்காரு. இப்படி
உட்காருடி, கொஞ்சம் சாஞ்சுக்கிறடி, உட்காருப்பா முடியா. இங்க வா, இங்க பக்கத்துல வா. ஏன் இங்க சொல்ல மாட்டியா? சொல்லு என்னன்னு. பாடி சரி கோமட்டது. அம்மா 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 டேய் ஹாஸ்பிடலாவது போலாம் வாடா. எரிச்சல கலப்பாதடா. ஐயோ எனக்கு இந்த இதெல்லாம் ஒமட்டும்டா எனக்கு. இந்தா இந்தா புடி. என்னத்த பிராங்க் பிராங்க். இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு? கேமரா அங்க பாரு. எங்க? இங்க பாரு கேமரா. இங்க பாரு. இங்க எல்லாமே அங்க பாரு. மேல வைக்க ஆரம்பிச்சு. இங்க பாரு கேமரா. இங்க பாரு இருக்கு. இங்க பாரு நெசமாதான். அங்க பாரு. அங்க பாரு. இந்த கேமரா பாரு. பிராங்க். யா அப்சல்யூட்லி. எப்படி இருந்துச்சு இந்த பிராங்க்? எனக்கு லூஸ் மோஷன் போன மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பண்ணேன். இந்த அப்படி கேமரா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஆ டிச்சு டிச்சு சின்ன சிக்கா தின்னு சின்ன சின்ன சிக்கா தின்னு 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 சிக்கா தின்னு 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 சிக்கா தின்னு தின்னு ஜின் சிக்கா தின்னு தின்னு ஜின் சிக்கா. கண்டுபிடி 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 கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். எப்பா அதெல்லாம் பழைய இடம். இப்போ புது இடம். டிவி உள்ள வச்சுக்கலையா? இப்போ புது இடம். அங்கே பாரு லூஸு. தள்ளி தெரியல. எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது இல்லை. நீ எட்டி பார்க்கும்போது கொஞ்சம் நானே பயந்துட்டேன். அதான் கேமரா. சரி எப்படி இருக்கு இந்த ப்ராங்க்? ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராங்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்போம். ப்ராங்க்குக்கே விழிச்சு நான் உனக்கு ஐயோ ஆமாம். குண்டுடி மயிறு. ஓ புரிய நல்ல வேலை கண்ணில் போடல. இந்த இது சொல்லு. நான் இன்னும் கேரக்டர் விட்டு வெளில வராமல் இருந்தேன். அதுக்காக அடிப்பியா? அடிப்பேன். இங்கே ப்ராங்க் முடிஞ்சிருச்சு. நீ திரும்ப பழைய சண்டையை இப்போ திரும்ப ஆரம்பிக்காத. ஐயோ ப்ராங்க் எப்படின்னு சொல்லிடி தெய்வமே, நல்லா இருப்பேன். எப்படி ப்ராங்க் பண்ணு? ப்ராங்க் எப்படின்னு சொல்லுங்க. கேன முடிஞ்சு இப்போ நேரம் கழிச்சு அப்பெல்லாம் அடிச்சு தொலையாம இப்போ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்மெல்லு வருது. என்ன ஸ்மெல்லுன்னு தெரிஞ்சா ப்ராங்க்ங்கிறிய மாமா. என்ன இப்படி கப்பு இப்போ நீ வச்ச குழம்புடி. நீ வச்ச குழம்பு என்ன குழம்பு? வச்சு சாம்பார் அது தூக்கி போட்டுறேன். நான் தான் ஃப்ரிட்ஜில் இருந்தது எடுத்து வச்சாங்க கிச்சனுக்குள்ள. நீ வச்ச சாம்பாரோட மகிமை இது. நீ வச்ச சாம்பார் எப்படி இருக்கு? நாங்கள் தான் இருக்கு பாரு. எப்படி ஸ்மெல்லு? கர்மம் என்னையாலே சகிக்க முடியல. சவுண்ட் மட்டும் தானே வரும் எப்படிமே. உனக்கு எப்படி ஸ்மெல்லு சேர்ந்து வருது? நான் யோசிச்சுவே. சவுண்ட் வந்துச்சு பாத்தியா? அதெல்லாம் எங்கேன்னு தெரியுமா? எங்க இருந்து? அந்த ஃபோன் இந்த பாரு. எடு அந்த ஃபோனை எடுங்க. கைஸ் ஃபோனை செட் பண்ணதெல்லாம் உங்கள்கிட்ட மறந்துட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி ஜாலியாகிட்டேன். வேறு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபோனில் தான் நம்ம வந்து அங்கே செட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஸ்மெல்லுக்கு வந்து திவ்யா வச்ச சாம்பார் தான் கிழிச்சு, வேறு வழி தெரில. அதனால அதை அப்படியே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த ப்ராங்க் வந்து நல்லா இருந்திருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த சாம்பார் எப்படி ஸ்மெல் வரும்? இல்லை அது முந்தா நாள் வச்சது இல்லை. அதை ஒரு வாட்டி கிண்டி விட்டேன். கிண்டி விட்டு நேற்று ஆம்லெட் போட்டல முட்டை, அதெல்லாம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை கொண்டு ஊற்றிருக்கு. கரும்பு சொல்ல போதே பெரட்டுது இருக்கு. அதை எப்படி பண்ண? தயவு செஞ்சு இந்த இது வந்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டீங்கன்னா நான் ரூம் ஸ்ப்ரே அடிச்சுடுவேன். எனக்கே முடியும். நல்லா தான் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடா சொல்லு. ஏதோ யோசிக்கிறேன். ஐயோ அடுத்தது எனக்கு தான் ஏதோ ஆப்பு வைக்கிறாளோ பயமா.
காய்ஸ் இந்த பிராங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்காக வேண்டி சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி வச்சு செட்டப்லாம் அப்புறம் இந்த இது அப்பப்போ 1 நிமிட்டுக்கு 1 நிமிட்டுக்கு ஒன்ஸ் 1 நிமிட்டுக்கு ஒன்ஸ் கண்டினியூட்டி இந்த இது வேறு பிஜி வேறு வச்சுருந்தேன். அப்புறம் என்னன்னாக்கா அந்த சாம்பார் மிக்ஸ் பண்ணி வச்சது இது எல்லாமே எடுக்க முடியல என்னால், அதெல்லாம் காட்ட முடியல. ஏன்னா நீ வந்துருவியோ கீழ் வீட்லேருந்து வந்துருவியோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராங்க், நெக்ஸ்ட் vlog, நெக்ஸ்ட் கண்டென்ட் நல்லா இருந்தது கைஸ். டிஃப்ரெண்டான vlog-ஆ இருக்கு. நான் ஆரம்பத்தில் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சோடனே எனக்கு உண்மையாலுமே அப்படின்னு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் அந்த கப்பு தாங்க முடியல. தயவுசெய்து தூக்கி போடு. ப்ராங்க் நல்லா இருந்துச்சு. அதை நான் காட்ட விரும்பல ப்ளீஸ். ஏன்னா வேண்டாம், அது ஒரு மாதிரி நான் கிளப்பி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு அப்போ சாம்பார்னால மட்டும் வரல, நீ அதை வேற ஏதோ பண்ணி வச்சிருக்க, அதனால தான் அந்த ஸ்மெல்லு வருது. காய்ஸ் என்னால் முடியல, இந்த ஸ்மெல்லு தாங்க முடியல. வந்து ஒரு vlog-க்காக நான் எவ்வளோ உழைக்க வேண்டியதாக இருக்குது. சாம்பார் இவ வச்ச சாம்பார் தான் அது நல்லா இருக்கு. இந்த இல்லை முந்தா நாள் வச்சது நான் மிக்சிங் போட்டதுனால இல்லை அதில் நான் கண்டதெல்லாம் மிக்ஸ் பண்ணேன் காய்ஸ். அதனால தான் வந்து அந்த ஸ்மெல்லே வந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. நான் அதை காட்ட உங்களுக்கு விரும்பலை, அதை பார்த்து நீங்களும் வாந்தி இருப்பீங்க. அதனால நம்ம வந்து vlog-ஐ முடிச்சுக்கலாம். ஸோ இதேமாதிரி நெக்ஸ்ட் vlog-ல உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறோம். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்கள் போகிற ஒரு ரிமோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், பை பை, லவ் யூ ஆல். ப்ளீஸ் கொண்டு போய் அதை ஊற்று. நைஸ் பிராங்க். நீ தானே ரெடி பண்ண, எத்தனை போய் ஊத்துறா. கேன என்னென்ன போட்டு குழப்பனியோ கருமோ இப்படி ஒரு ஸ்மெல் வருது. சரி வேணா பாய்.